நம்ம கஸ்டமர் இன்றைக்கி ஒரு சாரீ கொடுத்து 2 கவுன் தைக்க சொல்லியிருக்காங்க. அம்மா பொண்ணுக்குங்க. எப்போயுமே பட்டு சாரியில் தானே நம்ம தைப்போம். இன்றைக்கி வந்து நார்மல் சாரியில் வந்து தைக்க சொல்லியிருக்காங்க. ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த சாரீ. தைச்சி போட ரொம்பவும் நீட்டாக இருக்கும். ஆல்ரெடி இவங்க நம்மளுக்கு தைக்க கொடுத்துருந்தனால அதே அளவை தான் அவங்க தைக்க சொன்னாங்க. அதில் இருக்கிற அதே அளவை பயன்படுத்தி நான் கவுன் தைக்க போகிறேன். நெக்குக்கு வந்து கேன்வாஸ் கேட்டிருந்தாங்கங்க. அதே மாதிரி கேன்வாஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டு நெக் வந்து ஸ்டாரு, பேக் நெக் வந்து யூ நெக்குங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். முந்தானியையும் ப்ளவுஸையும் வந்து பயன்படுத்தி தான் நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வைக்க போகிறேன். ஒரே ஈவனாக வந்து சேரீயில் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தைக்கும்போது ரொம்பவும் நீட்டாக தனியாக தெரியும். அதுக்காக தான் நம்ம இப்படி தைக்க போகிறோம். கேன்வாஸில் அதில் இருக்கிற மாதிரி நான் வந்து தைக்கிறேங்க. நீங்கள் அயன் பண்ணி கூட கேன்வாஸ் தைக்கலாம். நான் வந்து அப்படியே வந்து அயன் பண்ணாமலே வச்சு தைச்சிட்டேங்க. ஃபைனலாக நான் அடித்து முடிச்சிட்டேன். இதே மாதிரி நாட்டு வச்சுட்டேங்க. ஃபைனல் லுக் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக வந்துருச்சுங்க. அவங்க கேட்ட மாதிரி பஃப் கையும் நான் வச்சுட்டேன்.